சுபா சதீஷ்குமார் அம்மா, இப்போ நாங்கள் சசிகலா அம்மா இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் தமிழ்நாட்டுடைய நிலை குறித்து மிக ஆழமான பதிவை ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவர் பதிந்திருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எமது தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி ஒளிபரப்பாக இருக்கிறது, யூடியூப்லேயும் இருக்கிறது, வலைத்தளங்களில். நீங்கள் இன்றைக்கு என்ன பேச போறீங்க தமிழ்நாடு அரசினுடைய நிலை குறித்து? சுபா சார், தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது இன்று பேரறிஞர் அண்ணா நாளுங்கும் போது நம்ம இன்று ஒரு நாள் மட்டும்தான் அண்ணாவை நினைக்கிறோம்னு கிடையாது. டிசம்பர் 24 ஊடகங்களும் சரி, ஏதாவது ஒரு ஊடகவியலாளர்களும் சரி, இல்லைன்னா அதை பேசுறவங்களும் சரி, கெஸ்டும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசாத நாளே கிடையாது. ஏங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க அண்ணாவை தலைவராக நினைவு கூர்ந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த தமிழகமே நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு மனிதர்களும், சாமானியர்களும் அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்கள் சாதாரணமானவர்களா இருந்தா பரவாயில்லப்பா, அதாவது பச்சிளம் குழந்தை முதல் பல் போன பாட்டி வரைங்கிற மாதிரி இல்லாம இங்க ஏடிஜிபியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு சார். ஒண்ணு அவங்க ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. இன்னொன்று, இதனால கூட இருக்குமோ, நம்ம பேசிக்கொண்டிருக்கும் நேரம் அது கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலும் இதனால இருக்குமோன்னு ஒரு 6 மாசம் முன்னாடியே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் நம்ம பார்க்கப்படுது. சோ அப்ப ரெண்டு விஷயம் அந்த இடத்துல தவறா நடந்திருக்கு. அதை தான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வேலை வாய்ப்புகள். 6.5 லட்சம் பணியிடம் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 6.5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையை கொடுத்திருக்கிறீர்கள்? சரி, நீங்க கொடுக்க வேணாம்ப்பா, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? கொரோனா காலகட்டத்துல வேலை பார்த்த செவிலியர்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு கொடுத்தீங்களே, இன்னி வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? இல்லையே. செவிலியர்கள்லாம் வாசல்ல நின்று போராடுவதை பார்க்க முடிகிறது. மருத்துவர்கள் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படவில்லை, மருத்துவமனைகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறதுன்னு போராட்டம் செய்வதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கெல்லாம் அரசு அதிகாரிகள் ஓட்ட போட்டு ஆட்சியில் அமர்த்தினாங்களே அரசு அதிகாரிகள், குறிப்பாக ஆசிரியர்கள், அவர்கள் எத்தனை நாட்கள் சலைனை ஏற்றிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டம் நடந்ததை பார்க்க முடிந்தது டிபிஐடியில், அந்த நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல. அடுத்தது, மாதம் ஒரு முறை மின்கட்டண அமல்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியமே அமல்படுத்தப்படும் சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா? அரசு துறையில் நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொன்னீங்க, அதை பண்ணீங்களா? தற்காலிக ஊழியர்களுக்கு. சோ உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் எதுவுமே செய்வதற்கு மனம் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கடன் சுமை எவ்வளவு ஏறி இருக்கு. கடன் சுமை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுக்கும் நிதியை நீங்க வேறொரு திட்டத்துக்காக மடைமாற்றம் செய்கிறீர்கள். அதையும் நாங்க கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்ததா, அரசு பள்ளிகள்ல அம்மா அழகா இளம், அதாவது வறுமையில வாடும் பிள்ளைகள் கூட படிக்கணுங்கிறதுக்காக லேப்டாப், அதுக்கப்புறம் சைக்கிள் அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க அதெல்லாம் புடுங்கிக்கிட்டீங்க. மேல வைஃபை வேற தரேன், நீங்க அதுவும் தரது கிடையாது. அதனால அதுவும் போச்சு குழந்தைகளுக்கு. அடுத்தது, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஆதரவு விலையாக 2500 தரேன், நீங்க கரும்புக்கு 4000 தரேன், நீங்க எல்லாமே பூஜ்ஜியமாகப்பட்டு நெல் தானிய கிடங்கு அமைக்கப்படும். நீங்க தர்மபுரியில நெல்லு மழையில நனைஞ்சதை நாங்க கண்கூடாக பார்க்க முடிந்தது. விவசாயிகள் ரொம்ப சஃபர் பண்றாங்க சார் இந்த ஆட்சியில. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஊடகம் மூலமாக நான் பதிவு செய்ய கொள்ள விரும்புவது என்னவென்றால், இன்று தமிழகத்தில் ஒரு புறம் இந்த, அதாவது ஒரு ரொம்ப நல்ல தேர்ந்த கொலையாளிகளால குடும்பமாக கொலை செய்யப்படுறாங்க இல்லையா, ஒரு கொலை கொள்ளைக்காக, நகை பணத்துக்காக, அது ஜாஸ்தியா இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது, கடன் தொல்லையால் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொள்வது, ஃபேமிலி சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இந்த 4 வருடங்கள்ல, குறிப்பாக கடைசி 2 வருடங்கள்ல தமிழகத்துல அதிகமாக இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம், நிறைய முதலீட்டை ஈர்க்கிறோம்னு சொல்லலாம், நாங்க தன்னிறைவு பெற்றுட்டோம்னு சொல்லலாம், நாங்க இரும்பு குரம் கொண்டு துன்பங்களை, அதாவது குற்றங்களை அடக்குறோம்னு சொல்லலாம், எங்கள் ஆட்சி ஈடு இணையற்றதுன்னு சொல்லலாம், பெரியார் ஆட்சின்னு சொல்லலாம், கருணாநிதி ஆட்சின்னு சொல்லலாம். நீங்க என்ன மாதிரி சொன்னாலும் இங்கு நடக்கும் குற்றங்களும் துன்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். விஸ்வகர்மா யோஜனாவை பத்தி அவர் சொன்னாரு. ஆனா நம்ம தமிழக அரசு விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம இது ஜாதி அடிப்படையிலானது அப்படிங்கிற ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி அவங்க விளக்கினாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, செருப்பு தைக்கிறவங்க, தச்ச தொழிலாளிகள், ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொற்கொல்லர்கள், அதுக்கப்புறம் ஒரு
சின்ன சின்ன கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெக்னாலஜிக்கலா ரொம்ப டெவலப்மெண்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படியாக இருக்கும். அவங்க அப்பா வந்து அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து வரவங்க அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்காது. அதே சமயம் பினான்சியலாவும் இருக்காது. அவங்களுக்காக அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 13,000 கோடி வந்து ஒதுக்கி 30 லட்சத்தை சார்ந்தவர்கள் ஒரு வருஷத்துல பலன் பெற அளவு செய்ததுதான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இது சரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரல. ஆனா இன்னொரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க டிக்குக்கெல்லாம் இன்னைக்கு போனீங்கன்னா அதிகமா பிஎம் ஸ்கீம்ஸ்ல கடன் வாங்குறது தமிழகம் தான். தமிழகத்தை சார்ந்த பயனாளிகள் தான் எல்லா இடத்துலயும் பிஎம் ஸ்கீம்ஸ்ல முதல் இடத்துல இருக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுவுமே நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த 2 விஷயங்களுமே பார்க்கும்போது மொத்தத்தில் நிர்வாக சீர்கேடு, அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அலட்சிய போக்கை மட்டுமே பரிசாக தருகிறது இந்த ஆட்சி. அதை தாண்டி குற்றங்கள் பெருகும் போது தண்டனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கப்படல அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை இங்கு வலியுறுத்துகிறேன். நம்ம ரெண்டாவது மறுபடி பேசுறோம். சிறப்பாக ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அதை நான் அடுத்த கேள்வியா கேட்க இருக்கிறேன். சுபா சதீஷ் அம்மா, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ்நாட்டுடைய துறைகள் பால்பட்டிருப்பதை பேசியிருக்கிறோம். நிறைவு கருத்தா நீங்க என்ன சொல்றீங்க சுபா? சார், நான் முதல்ல இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் சார். வேங்கை வயல் சம்பவத்தை உதாரணமா எடுத்துக்கொண்டு சமூக நீதிக்கு நாங்க தான் காவலர் அப்படின்னு பேசக்கூடிய இந்த அரசு வந்து சமூக நீதினு வேங்கை வயல்ல இவ்வளவு குற்றவாளிகள் இந்த 3 பேர், அதுவும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருடங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. நீங்க சமூக நீதிக்கு நாங்க தான் ஆத்தரைஸ்ட்னு சொன்னீங்கன்னா ஏன் வந்து ஒரு தனி தொகுதி, ஒரு பொது தொகுதியில வந்து தனி தொகுதியை சார்ந்தவரையே நம்ம இன்னும் நிக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது. இதை அவங்களுக்கே விட்டுறேன். அடுத்தது பாலியல் குற்றங்கள், துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள். சமீபத்துல சென்னையில ஒரு டாக்டர் கிட்ட ஒரு சின்ன குழந்தை வருது. அதை வந்து எக்ஸாமின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு தெரியுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப விவரம் இல்லாதவங்க, அதனால அவங்களை கூட்டு இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவரே காவல்துறைக்கும் போன் பண்ணி சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 7 பேராக இருந்தாலும் 2 பேரை பிடித்ததுதான் காவல்துறை செய்தது. அந்த 2 பேருமே வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி அந்த பேரண்ட்ஸை துன்புறுத்துறாங்க காவல்துறை. உடனே இதை வந்து தானாகவே முன் வந்து இந்த வழக்கு எடுக்கிறாங்க நம்மளுடைய சென்னை நீதிமன்றம். அவங்க வழக்கை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சிபிஐக்கு இவங்க மாத்தினது செல்லாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறது. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்படியே ஒரு நீதிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைத்ததுனால என்ன குறைஞ்சு போச்சு? எதுக்காக நீங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க? யாரை காப்பாத்த போனீங்க? அப்ப சாமானியர்களுக்கான சட்டம் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இதுல வந்து அம்மா சொன்னது போல அரசியல், அதாவது அரசாட்சிங்கிறது கிடையாது, அரசியல் ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல முடிவாகுது சார். அடுத்தது யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டுல எஜுகேஷன்ங்கிறோம், ப்ராமினன்ட்ங்கிறோம், யூனிவர்சிட்டிஸ பாழ் பண்ணி வச்சிருக்கீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு சம்பளம் தரல, நிறைய ப்ரொஃபசர் வந்து இல்லாமயே யூனிவர்சிட்டிஸ் நடக்குது. அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க? துணைவேந்தர்கள் நியமனத்தையும் நாங்க தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வரீங்க. இருக்கிறவங்களுக்கே நம்மளால சம்பளம் கொடுக்க முடியலையா, அப்புறம் எதுக்கு சார் அதெல்லாம்? சோ அடுத்தது எஜுகேஷன் போச்சு. அடுத்தது மருத்துவத்துறையை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது கொரோனா காலத்துல எவ்வளவு சிறப்பா நம்ம பார்த்தோம் மருத்துவத்துறையை. அந்த துறையில ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களுக்கு தவறா ஊசி போட்டதுனாலே அவங்க கால்கள் இழந்த சம்பவங்கள் இங்க நடந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு டாக்டர் வந்து டார்ச் விளக்க வச்சு குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்கறத நம்மளால பார்க்க முடிந்தது. சோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லுது? இங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் இன்னுமே அவங்களுக்கான பட்டியல் நீள்கிறது. எவ்வளவு பேரை விசாரிப்பீங்க? எவ்வளவு பேரை பண்ணுவீங்க? அதை தாண்டி வக்கீல் கொலை செய்யப்படுறாங்க. மருத்துவர் வந்து ஒரு மருத்துவமனைக்குள்ள கத்தி குத்து அவருக்கு நடக்குது. அடுத்தது விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறீங்க. ரொம்ப பெரிய விஷயமாக போராட்டங்களை முன்னிறுத்தியும் விவசாயிகளுக்கு மேல குண்டாஸ் போடுறீங்க. ஆனா கொலை குற்றங்களை செய்து வரும் ரவுடிகள் மேல் எந்த குண்டாஸை ஏவி இருக்கீங்க? அவங்களுக்கான என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி கடன் தொல்லை, கடனிலிருந்து காப்பாற்றுவோம் தமிழகம் அப்படிங்கறதான் நீங்க முன்னிறுத்தி ஆட்சியையே பிடிச்சீங்க. கடனை வந்து எங்க உச்சத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க வெறும் 4 வருஷத்துல. அரசு அதிகாரிகளுக்கு இங்க மதிப்பு இல்ல அப்படிங்கறதையும் சேர்த்தே நாங்க பதிவு நிச்சயமாக உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் சுபா. நிறைய விஷயம் பேசிருக்கீங்க. கட்டப்பட்டிருக்கிறது.